அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, குரூப் 4 OMR ஆன்சர் சீட் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூகுள்குள்ளே போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து காட்டும் கீழே. இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது செகண்ட் ஆப்ஷன் வந்து நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு வந்து காட்டும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதை டைப் பண்ணிவிட்டு சார்பி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கேண்டிடேட் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒரு பேஜ் காட்டும். அந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா நம்மளுக்கு கீழே ஆன்சர்ஸ் அப்ளை ஆன்சர் சீட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து செலக்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 01/2024 அப்படின்னு இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் காட்டும். இப்போது பர் பேப்பர் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 250 ரூபா வந்து நம்ம பே பண்ணணும். 250 பே பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எண்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 20/7/2026 வரைக்கும் நம்ம டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் டேட் வந்து 21/7/2025 20/7/2026 வரைக்கும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம குரூப் 4க்கு வந்து ஒரே பேப்பர் தான். அப்போ பேப்பர் 1 மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் சீட் வந்து டவுன்லோட் ஆயிரும்.